வணக்கம். இது 7th day கிளாஸ். ஓகே, நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு போயிடலாம். ஓகே, பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஃபைனல் ஆர்டர், அதாவது இறுதி கட்டளை. கோர்ட் வந்து இறுதியாக கட்டளை இடுது அப்படின்னு சொல்கிறது பேர் தான் ஃபைனல் ஆர்டர். அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது நிதிநிலை அறிக்கை. இவங்க அந்த குடும்பத்துக்கு இந்த அளவில் தான் நிதி இருக்குது, அந்த மாதிரி அவங்க ஃபினான்ஷியலை வந்து அறிவு பண்ணுறது. அப்புறம் ஃபைன், அதாவது அபராதம். சட்டத்துக்கு புறம்பாக பண்ணுற ஏதாவது செயலுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அபராதம். ஃபிட்னஸ் ஹியரிங் அப்படின்னா தகுதிக்கான விசாரணை. அவங்க வந்து உடல்நலம் வந்து தகுதியாக இருக்கிறவங்களா அப்படின்னு விசாரணை பண்ணுறதுக்கு தான் ஃபிட்னஸ் ஹியரிங். அப்புறம் ஃபால்டனண்ட், அதாவது ஃப்ராடுலண்ட், மோசடித்தனமான அவங்க பண்ணக்கூடிய ஃப்ராடு வேலைகளை வந்து மோசடித்தனமாக சட்டத்துக்கு புறம்பாக ஏமாற்றக்கூடிய நபர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கர்னிஷ், அதாவது பணம் தரும் மூணாவது நபர்கள். ஒருத்தவங்க 2 பேர் கடன் வாங்கியிருக்காங்க, அவங்களால அந்த கடனை திரும்ப செலுத்த முடியலை, அதனால மூணாவது தரப்பு வந்து அந்த கடனை வந்து கொடுக்கறது பேர் தான் கேர்னிஷ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கேர்னிஷ்மெண்ட், அதாவது கடனை வசூலித்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த கடனை வந்து வசூலிக்கிறது ப்ரொசீஜர் பேர் தான் கேர்னிஷ்மெண்ட். அப்புறம் ஹியூமனிடேரியன் அண்டு கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ், அதாவது மனிதாபிமானம் அடிப்படையில், ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் அந்த குற்றவாளி வந்து தூக்கு தண்டனை ரத்து பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறது பேர் தான் ஹியூமனிடேரியன் அண்டு கம்பேஷனேட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கில்ட்டி, அதாவது குற்றம் இழந்தவர், அதாவதுனா அவங்க வந்து குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற பேர் தான் கில்ட்டி அப்படின்னு அர்த்தம். ஹேபிஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு. அவங்க வந்து இந்த தடுப்பு காவலில் இவ்வளோ நாள் இருக்கணுமா, இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்கணுமான்னு அந்த விசாரணை கொடுக்கக்கூடிய மனு பேர் தான் ஆட்கொணர்வு மனு. அப்புறம் ஹார்ட்ஷிப் அன்டியூல் அப்படின்னா மிகுந்த இன்னலுக்கு, மிகவும் கஷ்டப்பட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறது பேர் தான் ஹார்ட்ஷிப் அன்டியூல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஹியரிங் அப்படின்னா ஹியரிங்னா விசாரணை, அந்த கைதி வந்து விசாரணையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது பேர் தான். அப்புறம் ஷோகேஸ் ஹியரிங், அதாவது காரணம் காட்டி விசாரணை பண்ணுறது. இந்த காரணத்துக்காக தான் அவங்கள கைது பண்ணோம், இந்த காரணத்துக்காக தான் அவங்கள விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி விசாரணை பண்ணுறது. அப்புறம் டெம்பரரி கேர் அண்ட் கஸ்டடி ஹியரிங், அதாவது பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு காவல் அப்படின்னு. அவங்கள வந்து எங்கள் கஸ்டடியில் எடுத்து நாங்கள் அவங்களே சாப்பாடெலாம் போட்டு நீட்டாக இது பண்ணிக்கிறோம், அவங்கள வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது பேர் தான். அப்புறம் ஹோலோகிராஃப் வில் அப்படின்னா கையால் எழுதப்பட்ட உயில், இந்த சொத்து வந்து என்னோடய பையனுக்கு தான் போகும் அப்படின்னு கையால் எழுதப்பட்ட உயில் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஹோம் மேட்ரிமோனியல் ஹோம் அப்படின்னா குடும்ப வீடு, இந்த குடும்ப வாரிசாக இந்த வீடு குடும்ப வீடு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஹோமிசைட், அதாவது மனித கொலை, மனிதனை கொல்ற வந்து இப்போ மீனிங் வந்து ஹோமிசைட் அப்படின்னு அர்த்தம். ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைகள், ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ். அப்புறம் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னா ஆட்கடத்தல், இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்டெக்ஷன், அதாவது கடத்தல், இது வந்து ஆட்கடத்தல், ஒரு ஹியூமன் மனிதனை கடத்துறது பேர் தான் ஆட்கடத்தல். அப்புறம் ஹைப்ரிட் அஃபென்ஸ், ஹைப்ரிட்னா இருவழி அஃபென்ஸ், 2 சைட்லையும் குற்றம் செஞ்சுருக்கான், 2 தரப்பில் குற்றம் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிற பேர் தான் ஹைப்ரிட் அஃபென்ஸ். அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிரிமினல் ஆக்ட், குற்றவாளிகளை அடையாளப்படுத்தும் சட்டம், குற்றவாளிகளை அடையாளப்படுத்தும் சட்டம், இந்த குற்றவாளி வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் இல்லீகல், சட்டத்துக்கு விரோதமான அப்படின்னு அர்த்தம், சட்டத்துக்கு விரோதமான பண்ணக்கூடிய எல்லாமே இல்லீகல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்பார்ஷியல்னா பாரபட்சமற்ற, அவன் இரக்கமே இல்லாமல் அவனை அடிச்சிருக்கான், பாரபட்சமே பார்க்கல, அந்த மாதிரி சொல்கிறது பேர் தான் இம்பார்ஷியல். அப்புறம் இம்ப்ளீட் ஸ்டேட்டஸ், அனுமானிக்கப்பட்ட நிலை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இம்ப்ரிஸ்மெண்ட், அதாவது சிறையிடுதல், இம்ப்ரிஸ்மெண்ட்னா சிறையிடுதல் அப்படின்னு அர்த்தம், அவனை வந்து ஜெயிலில் போடுங்க அப்படின்னு உள்ள பேர் தான் இம்ப்ரிஸ்மெண்ட். அப்புறம் இம்ப்யூட்டட் இன்கம், அதாவது அவங்க ஆண்டு வருமானத்தை கணக்கிடுதல், அவங்க வருமானத்தை கணக்கிடுதல் அப்படின்னு அர்த்தம், அவங்க வந்து இந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. அப்புறம் இன் கேமரா, அதாவது அந்தரங்கம், அதாவது சில கேஸ் பார்த்துட்டோன்னா விசாரணை கூடுறதுக்காக யாரையும் அலோவ் பண்ணாமல் சீக்கிரட்டாக கேமரா ஆன் பண்ணி அது மூலமாக அவங்கள விசாரணை பண்ணுவாங்க, அதை மீன் பண்ணுறது தான் இன் கேமரா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்அட்மிசிபிள் மெடிக்கல், அதாவது மருத்துவ காரணமாக அவங்களால அனுமதிக்கப்பட இல்லை, இன்றைக்கி வந்து அவங்கள கோர்ட்டில் வந்து அனுமதிக்கப்படவில்லை, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து தலைவலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது மாதிரி பட்டுறது எல்லாமே இன்அட்மிசிபிள் மெடிக்கல் அப்படின்னு அர்த்தம்.
இன்அட்மிசிபிள் அப்படின்னா அனுமதிக்க இயலவே இல்லைன்னா அனுமதிக்கப்பட முடியாத, அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இன்அட்மிசிபிள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்கார்சரேஷன்ஸ் அப்படின்னா சிறையில் வைத்தல், அந்த சிறை தண்டனை அனுமதிக்கிறது இதெல்லாம் இன்கார்சரேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்டெக்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னா குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்படக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். குற்றப்பத்திரிகைனா அந்த கேஸில் இந்த மாதிரி அவன் குற்றம் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி நாங்கள் விசாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடிய குற்றங்கள், அது வந்து இன்அட்மிசிபிள் அஃபென்ஸ் அப்படின்னா இன்டிக்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னா அது குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்படக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்டிக்மெண்ட் அப்படின்னா குற்றப்பத்திரிகை, அந்த குற்றவாளி என்னெல்லாம் குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கோர்ட்டில் சப்மிட் பண்ணக்கூடிய அந்த அறிக்கை பேர் தான் குற்றப்பத்திரிகை. அப்புறம் இன்ஃபர்மேஷன், தகவல் பத்திரம், ஒரு தகவல் அப்படின்னா அவன் வந்து இப்படி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறக்கூடிய தகவல், இன்ஃபர்மேஷன். அப்புறம் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா துஷ்பிரயோகம் அப்படின்னு தமிழில் மீனிங். அது சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒருத்தங்களை துன்புறுத்துதல், ஒருத்தங்களை இழிவுபடுத்துதல், ஒருத்தங்களை வந்து பாலினம் அந்த சம்மந்தமாக தொல்லை கொடுத்தது, எல்லா குற்றங்களையுமே மீன் பண்ணக்கூடியது தான் குற்ற செயல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்ஃபங்க்ஷன் அதாவது தடை உத்தரவு. இன்ஃபங்க்ஷன்னா தடை உத்தரவு, ஒரு ஃபைனான்ஸில் கம்பெனியை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வழங்கக்கூடிய தடை உத்தரவு. அப்புறம் இன்கொஸ்ட் அப்படின்னா மரண விசாரணை, பிரேத பரிசோதனை விசாரணை, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அது எப்படி விசாரணை பண்ணுறது பேர் தான் இன்கொஸ்ட். அப்புறம் என்கொயரி, ப்ரீமிலினரி என்கொயரி அதாவது முதன்மை நிலை விசாரணை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்சால்வன்சி அப்படின்னா கண்டுபிடிக்க தன்மை இல்லாத, ஒருத்தங்க வந்து காசை கொடுத்துட்டாங்க, அந்த காசை வந்து திரும்ப கொடுக்கறதுக்கான தகுதி இழந்தவர்கள், அந்த மாதிரி எல்லாமே மீன் பண்ணலாம். ஓகே, இன்சால்வன்சி அதோட முடியுது 7th கிளாஸ். நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் உங்களுக்கெல்லாம் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.